ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? 2 நாளாக எந்த போஸ்ட்டும் போடலை. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சியாட்டிக் பெயின் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஃபிசியோதெரபிஸ்ட் அதுக்கே ஏதோ கொடுத்துட்டுருக்கா ட்ரீட்மெண்ட்டு. அதில் ஏதோ ஓடிட்டுருக்கு. 2 நாளாக உங்களெல்லாம் பார்த்து பேசாமல் எனக்கே தலையை வெடிச்சு விடும் போல இருந்தது. அதனால் இப்போ எப்படியான ஏதான ஒரு சின்ன வீடியோ போட்டு தான் ஆறுதுட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேயா, வாங்க பார்க்கலாம். புதினா தொகையில் அரைக்கலான்னு வீட்லேயே பால்கனியில் இந்த சின்ன பாட்டில் போட்டிருந்தது. நிறையா அங்கே இதாக இருந்தது புதினா. ஸோ அதுலேருந்து கட் பண்ணி எடுத்து அதை அரைச்சா அது ஒரு சந்தோஷம். அது வீட்டிலேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு. சின்னதாக இருந்தால் கூட அது ஒரு அதோட ஹாப்பினஸ் தனி. ஸோ புதினா, தேங்காய், இதெல்லாம் இந்த கடலைப்பருப்பு எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி ஒரு தொகையில் அரைச்சாச்சு. டக்குன்னு ஒரு இதுக்குனாக்கா புதினா நமக்கு ஹேண்டியாக இருக்குது. அப்புறம் ஆலு பரோட்டா பண்ணலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேன். ஸோ உருளைக்கிழங்கில் கொஞ்சமாக ஓமத்தை கையாலேயே தேய்ச்சி விட்டு அதில் உப்பு உரப்பெல்லாம் மட்டும் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ஒன்றும் ரொம்ப பெரிய இதெல்லாம் அது இல்லை. கோதுமை மாவு பிசைஞ்சு இருந்தது. அதனால் அதில் நடுப்புற இந்த ஆலு வச்சுட்டு அதில் உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி எல்லாத்தையுமா போட்டு நடுப்புற பூரணம் மாதிரி வச்சு அது ஒரு பரோட்டா பண்ணியாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அது ஒன்றும் பண்ணிட்டாச்சு. உருளைக்கிழங்கு இருந்தது, ரொட்டிக்கு மாவு இருந்ததுன்னா நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப தேடி இது பண்ணிக்க வேண்டாம், என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க வேண்டாம். இது ரெண்டும் ஹேண்டியாக நமக்கு ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பண்ணிட்டுடலாம், சமாளிச்சுடலாம். ஸோ ஆலு பரோட்டா நிமிஷமாக தயாராகிடுது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. அதை சொல்லவும் வேணுமா என்ன? ஆலு பரோட்டாக்கு என்ன இது அப்பளம் வடாம் பொரிக்கிறதுக்கு நம்ம இலுப்புச்சட்டி வழியாக எண்ணெயை விட்டுக்காமல் கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சுட்டாலே போகிறோம். அந்த 2 கரண்டியோ ஸ்பூனோ வச்சுட்டு நம்ம அப்பளத்தை பொரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வீசிட்டு எப்படி பொரியறது பாருங்க. அதுக்கு எண்ணெய் ரொம்ப நிறையா வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம 2 ஸ்பூனால் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்பளம் மடியவும் மடியாது, நல்லா வீசிட்டு பொரியும். இது ஒரு சின்ன ட்ரிக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எங்கள் பாட்டி எங்கள் இடத்துல பண்ணுவா, அதை பார்த்தது. அப்புறம் இட்லி தோசைக்கு நினச்சி வச்சுருந்தேன், அதை அரைச்சேன். ஸோ ராத்திரிக்கு இப்போ டின்னர் அதான் அன்றைக்கி ஆச்சு. பாய் ஃப்ரெண்ட்.